வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா 60 நாட்கள் படித்தா போதும் இந்த பேப்பர் 1ஐயும் பேப்பர் 2வையும் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1க்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் வந்து யூஜி வித் பிஎட்டாக இருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஸோ நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதாலும் சரி, பிஎட் முடிச்சதாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் டெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சரில் ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் எஸ்ஜிடி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பேப்பர் 1 பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எழுதலாம். நெக்ஸ்ட்டு 6லேருந்து 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வைக்கக்கூடிய அந்த போஸ்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ண டீச்சர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ்குள்ளே வரலாம் ஃபியூச்சரில். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸோ இது பாஸ் பண்ண ரொம்ப அதிகமான நாட்கள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. 60 நாள். ஓகேங்களா? ஒரு 60 டேஸ் உட்கார்ந்து படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வாங்க இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டுங்க நான் காமனாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா பேப்பர் 1 ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ பேப்பர் 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைக்காலஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இருக்குது. தேர்டு வந்து இங்கிலீஷ் வந்து இருக்குது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து இருக்குது. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவிஎஸ், ஓகே, சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதை 4ஐயும் நீங்கள் படித்தா போதுமானது. ஓகேங்களா? இதை 4ஐயும் 5ஐயும் வந்து படித்தா வந்து போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றுலையுமே உங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மொத்தம் வந்து 5 பாடங்கள், மொத்தம் 150 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸு. இந்த 150 கொஸ்டின்ஸ்க்கு 82 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் பாஸ். எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு முதல்ல எந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இவிஎஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷும் சைக்காலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த 82 மார்க்கை நீங்கள் டச் பண்ணுறது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1லிருந்து 8 வரைக்கும், ஓகேங்களா, நல்லா தெளிவாக படித்தா போதுமானது. 82 மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்ல. அப் டு 1லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் படித்தா போதுமானது. நல்லா படிக்கணும். சரிங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20+, ஓகேங்களா, நான் 20 வச்சுக்கிறேங்க. இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான், ஒரு 20க்கு மேலே. ஸோ 20 வச்சுக்கலாம். ஓகேங்களா? சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 18 கொஸ்டின் வச்சுக்கலாங்க. இங்கிலீஷ் அப்படி இப்படின்னு அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 வந்துடும். ஓகேங்களா? சார் இல்லை சார் சைக்காலஜி மாரி ஒரு 18 வருது சார்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 18 மார்க்கு, இதில் ஒரு 25 மார்க்கு, இதில் ஒரு 18 மார்க்கு, இதில் ஒரு 20, இதில் ஒரு 20. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டாவே உங்களுக்கு 101 மார்க் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான மார்க்கே வந்து எவ்வளவு 82 தான். ஸோ அதில் முன்ன பின்ன தப்பு நடந்தாலும் சரி உங்களால் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். நீங்கள் அடுத்த எக்ஸாம், ஓகேங்களா, எஸ்டிடி அப்படிங்கிற எக்ஸாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமே கிடையாது. 1லேருந்து 8 வரைக்கும் தான். ஓகேங்களா? 1லேருந்து 5 வரைக்கும் சும்மா பார்த்தா போதும். 6, 7, 8 இந்த 3 புக்கு தான். சும்மா போகிற போக்கில் நீங்கள் படித்து எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். சார் நான் பேப்பர் 2 சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சைக்காலஜி கண்ணை மூடிட்டு போட்டால் 5 கொஸ்டின் ரைட் ஆயிடும். ஓகேங்களா? தமிழ் அதே மாதிரி ஒரு 25 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து படித்து 1லேருந்து 6லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும். 11th 12th ஸ்மால் ரைட்டாக டச் பண்ணிக்கலாம். நீங்கள் 10th போதுமானது. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எபோ ஒரு 50 மார்க் மேலே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு 80 மார்க்னு வச்சுக்கலாம். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்கு. சயின்ஸு ஓகே, சோசியல் சயின்ஸ் 2 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இவிஎஸ் வராது உங்களுக்கு. சயின்ஸ் சோசியல் பிரியம் 1 2 3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4, இங்கே வந்து 5. ஓகேங்களா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் வரும், இங்கே 5. சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் வராது. சோசியல் சயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு படிக்க தேவையில்ல. அந்த ஃபுல் மார்க்கில் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மார்க்குக்கு மேலே, ஓகேங்களா, 20 மார்க்குக்கு மேலே வந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா போதும். அந்த மார்க்கை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் படிங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 60 டேஸ்லேயே உங்களால் பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2ம் சரி ரெண்டுமே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 டெட்டு பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதோ டவுட் அப்படின்னு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஓகே, டெட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கையில் வச்சுக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபியூச்சர் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ.